ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ஒரு சூப் ரெசிபி. இதை வந்துட்டு விட்டமின் சி ரிச் லெமன் கொரியண்டர் சூப். இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சூப்பு, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லை இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சூப்பு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான லெமன் கொரியண்டர் சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லெமன் கொரியண்டர் சூப்புக்கு என்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாதி பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் 3ஐயும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு சாப்பரில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிட்ஸாக வந்தால் பிடிக்கும்னா பெருசாக கூட சாப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கொத்தமல்லியோட தண்டு, கொத்தமல்லியோட லீஃப் விட்டுட்டு அந்த கீழே இருக்கிற நல்ல டெண்டரான தண்டு இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அது போக நமக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலை, அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது போக நமக்கு பெப்பர் சால்ட் வேணும், கொஞ்சம் எண்ணெய் வேணும். அப்புறம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அதோட சாறு வேணும். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரை போட்டு செய்யலாம், இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அதில் கூடவே இந்த பச்சை மிளகாவும் சேர்த்திடுங்க. இதை இதோட வதக்கி விட்டுடலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. இந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர், அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்துட்டு இறங்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். அது கூட இந்த கொத்தமல்லியோட தண்டு, அதையும் சேர்த்திக்கோங்க. இதையும் வதக்கிக்கலாம். இதோட இது லேசாக வதங்கட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. எதுவும் ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது. லேசாக அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும் அந்த தண்டுல எல்லாம். அந்த மாதிரி மட்டும் வதக்கிக்கலாம். நல்லா மணக்குது. இப்போவே இந்த தண்டில் தான் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் கொத்தமல்லியில். அதனால தண்டு எப்போதுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், எந்த ரெசிபிக்கு போட்டாலும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் 3ம் ஜஸ்ட் ஒரு பரட்டிக்கலாம். இப்போ லேசாக வதங்கிடுச்சு இந்த காயெல்லாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்த போகிறோம். நம்ம 3 கப் சூப் செய்ய போகிறோம். 2 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இருக்கும். இது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க விட போறோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை வந்துட்டு அப்படியே வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்போட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு காயெல்லாம் ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சாஃப்டா காய் வேணும்னா நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தால் நல்லா இருக்கும் இதுல. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா தான் விட்டுருக்கேன் இந்த காயெல்லாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி கலவை, இதை வந்துட்டு கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த சூப் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஊத்திக்கோங்க. நான் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிருக்கேன். இது கூட நம்ம பெப்பர் பவுடர் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். பெப்பரும் சால்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதை வந்துட்டு இது மேலே சேர்த்திடுங்க. கூடவே இந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுடலாம். அதில் புளிப்பும் அப்படிதான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு புளிஞ்சு விட்டுக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிட்டேன் ஆல்ரெடி. விதை விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. விதை விழுந்துச்சுன்னா கசக்கும் சூப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த சூப் வந்துட்டு ரெடி பண்ண உடனேவே குடிக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கொத்தமல்லி தலை வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலர்ல இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கருத்த கலர்ல மாறிடும் கொத்தமல்லி தலை. அதனால சூப் ரெடி பண்ண உடனேயுமே குடிச்சிடுங்க.
கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததும் சூப் வந்து நல்லா கொதி வருது, நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. ஒரு நல்ல சூப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான லெமன் கொரியண்டர் சூப்பை இந்த மாதிரி சூப் பவுலுக்கு மாற்றியாச்சு. மேலே வந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் பெப்பர் வந்துட்டு தூவி விட்டுக்கோங்க. இதே இந்த மாதிரி சுட சுட குடிங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சளி பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் சளி ஓடியே போயிடுது குடிச்சிங்கன்னா. ஏன்னா அவ்வளோ விட்டமின் சி இருக்குது இதில். கோரியண்டர்லேயும் விட்டமின் சி இருக்குது, எலுமிச்சம்பழத்துலேயும் விட்டமின் சி இருக்குது. நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. கூட ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட மீலே முடிஞ்சிடும். நீங்களும் இந்த சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.